அமெரிக்கா இந்தியால இருக்கிற 100 கோடி ஹிந்துக்களுக்கும் விபூதி அடிக்க பார்த்திருக்கான். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா அமெரிக்கால இருந்து வர்ற நான்வெஜ் பால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னது நான்வெஜ் பாலா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அட ஆமாங்க, என்ன மேட்டர்னு சொல்றேன். அமெரிக்கா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட இந்தியா மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஊர்ல இருந்து இந்தியாவுக்கு நாங்க பால் எக்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லாம அவங்க தடை பண்றாங்க அப்படின்னு. நாமளே மற்ற நாடுகளுக்கு பாலும் பால் பொருட்களும் எக்ஸ்போர்ட் பண்றோம். இவங்களை எதுக்கு நம்ம தடை பண்ண போறோம்னு விசாரிச்சாதான் விஷயம் என்னன்னு புரிஞ்சது. அமெரிக்காக்காரங்க அவங்க ஊர் மாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் கொடுக்கறோன்ற பேர்ல மாட்டு தீவனத்துல பல விஷயங்கள் கலக்குறாங்க. அதுல மற்ற ஆடு, மாடு, குதிரை, பன்றி போன்ற விலங்குகளோட ஃபேட், போன் மீல், பிளட் வேஸ்ட் எல்லாம் அந்த மாட்டு தீவனத்துல கலந்து கொடுக்கறாங்க. அது அந்த மாடுகளோட பால்ல கொழுப்பு சத்துல வெளியே வருது. இததான் இந்தியா நான்வெஜ் பால்னு சொல்லி இது வேண்டான்னு சொல்லிருக்காங்க. இந்தியால தோராயமா 40 கோடி மக்கள் வெஜிடேரியனா இருக்காங்க. இந்துக்கள்ல கூட நான்வெஜ் சாப்பிடுறவங்க கூட வாரத்துல சில நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது, கோயிலுக்கு போற அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம் தான். அதுலயும் பாலுனையும் நம்ம கடவுள் சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ற வழக்கம் வேற இருக்கு. அப்படிப்பட்ட பால்ல மத்த விலங்குகளோட கொழுப்பு இருந்தா எப்படி ஒத்துக்குவாங்க? திருப்பதி விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே? சரி, இது அமெரிக்காக்காரன் எல்லா நாட்டுகளும் தானே கொடுக்கறான். அவங்க எல்லாம் நல்லபடியா வாங்கி சாப்பிட்டு நல்லா தானே இருக்கிறாங்க. நமக்கு என்ன கேடு அப்படின்னு சில புத்திசாலிங்க கேட்கலாம். அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இஸ்லாமியர்களுக்கு பன்றின்னா ஆகாது. அதனால அமெரிக்காக்காரன் இஸ்லாமிய நாடுகளுக்கு இந்த மாதிரி மாட்டு பால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது மட்டும் அந்த மாடுங்களுக்கு நாங்க பன்றி கொழுப்பு உணவுல கலக்கல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளிசிட்டா சர்டிபிகேட் கொடுக்கறான். என்னடே, இஸ்லாமிய நாடுகளுக்குன்னா அவங்க கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுவேன், இந்தியானா உனக்கு இலக்காரமா? ஆக்சுவலா அமெரிக்காக்காரன் இந்துக்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் சேர்த்து தான் விபூதி அடிக்கிறான். ஏன்னா அந்த பன்றி கொழுப்பு கலந்த பால் தான் அவங்களுக்கும் வரும். இதை தட்டி கேட்டா இந்தியா மேல WTOல கம்ப்ளைண்ட் வேற. நீங்களே சொல்லுங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம்?